Hello students, welcome you all to the amazing platform of Sentence Scorers, and I'm so much excited to welcome you all to the Aadkalam batch. So day 2 class attend பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள் பசங்களா. ஏன்னா யூ ஆர் பில்டிங் கன்சிஸ்டன்சி இல்லையா. ஸோ டே 1 கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, டே 2 கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படியே எல்லா கிளாஸுமே அட்டென்ட் பண்ணுங்க சரியா. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இருக்க யூ ஆர் மேக்கிங் அ ஸ்டெப் டுவர்ட்ஸ் யுவர் சக்ஸஸ் ஆர் டுவர்ட்ஸ் யுவர் ட்ரீம் மார்க் சரியா. சூப்பர். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்க்கலாமா? யா சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடி நேற்று கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ஆடுகாலம் பேட்ச் கோயிங் வெல், ஆர் யூ என்ஜாயிங் இட் சரியா? அதை பற்றிலாம் கமெண்ட்ஸ்ல சொல்றேன் சரியா. சரி, இன்னைக்கு வந்து ஆடுகாலம் பேட்ச் டே 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று வந்து செட்டு அதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். கிராஸ் ப்ராடக்ட், கார்டீசியன் ப்ராடக்ட் அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு கான்செப்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம் எல்லாத்தையும் பார்த்துருவோம் ஓகேவா. சரி, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ரிலேஷன்ஸ். ஓகே, ரிலேஷன்ஸ். ஸோ இந்த ரிலேஷன் மேக்ஸ்ல இருக்க ரிலேஷன்ஸும் நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஸ், ஸோ ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி தான் இதுவும் சரியா. ஸோ 2 செட்டு வந்து இருக்கும் ஓகேவா. பாருங்க, ஏ ஒரு செட் இருக்கு ஓகேவா, 1 2 3. பின்னு ஒரு செட் இருக்கு, ஏபிசி. ஸோ இந்த 2 செட்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு கண்டிஷன்னால இவங்க 2 பேரும் பேர் ஆயிருக்காங்க ஓகேவா. அது எப்படி வேணா பேர் ஆயிருக்கலாம் ஓகேவா. 1 2 3 ஏபிசி. ஸோ 1B கூட பேர் ஆயிருக்கலாம், 2C கூட பேர் ஆயிருக்கலாம், 3 பேரே ஆகாம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம் கண்டிஷன்ஸ்னால இங்க எந்த கண்டிஷனும் இல்லை, சும்மா 1ம் Bயும் பேர் ஆயிருக்காங்க, 2ம் Cயும் பேர் ஆயிருக்காங்க. பட் ரிலேஷன்னா என்ன, சில கண்டிஷன் இருக்கும் ஓகேவா. இப்போ அது என்ன கண்டிஷன் ஒண்ணுமே புரியல அப்படின்னா சீக்கிரம். இப்போ உங்க கிளாஸ் இருக்கீங்க ஓகேவா. ஸோ உங்க கிளாஸ்ல ஒரு 2 செட் இருக்கு. ஒரு செட் என்னன்னா ரோல் நம்பர்ஸ். ரோல் நம்பர்ஸ் இப்போ உங்க கிளாஸ்ல ஒரு 40 பேர் இருக்கீங்கன்னா ரோல் நம்பர்ஸ் 1 2 3 அதுல இருந்து 40 வரைக்கும். அப்போ ஒரு செட், அந்த செட் பேர் என்னது? ரோல் நம்பர். ஸோ ரோல் நம்பர் செட்ல என்னெல்லாம் இருக்கு? நம்பர் தான் இருக்கு இல்லையா. 40 பேர் இருக்கீங்க அப்படின்னா 1 2 3 அப்படியே 40 ரோல் நம்பர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு செட் இருக்கு, ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா. ஸ்டூடெண்ட்ஸ் செட்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, 40 பேரும் இருக்காங்க ஓகே. ஸோ என்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம்? மை வெரி ஃபெமிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ ஆகாஷ், பூமிகா இவங்கலாம் நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் பேர்லாம் நான் எழுதுறேன். டே 1 கிளாஸ் யாரும் அட்டென்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பார்க்கலடா, ஐம் சோ சாரி ஓகே. பூமிகா, தென் வேற யாரெல்லாம் வச்சுக்கலாம்டா, ராகுல் அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க ஓகே. ஸோ அப்படியே 40 பேர் வந்து இருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, லெட் மீ கிவ் ஆகாஷ்க்கு ரோல் நம்பர் 1, பூமிகாக்கு ரோல் நம்பர் 2, ராகுலுக்கு ரோல் நம்பர் 3. அப்போ என்ன ஆகும் தெரியுமா? ஸோ இதுதான் செட் ஆஃப் ரோல் நம்பர்ஸ் 1 2 3 4 ஓகே. ஸ்கூல்ஸ்லாம் எப்படிடா இருக்கும்? ரோல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் 1 வந்து அப்படியே பாய்ஸ் கொடுப்பாங்க, தென் அப்படியே ஒரு 20 பேர் பாய்ஸ் முடிஞ்சோன்னா 21ல இருந்து கேர்ள்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ ஆகாஷ்க்கு ரோல் நம்பர் 1 கொடுப்போம், ராகுலுக்கு ரோல் நம்பர் 14 தருவோம், பூமிகாக்கு ரோல் நம்பர் 23 கொடுப்போம் சரியா. அப்ப என்ன இருக்கும்? அப்படியே 1 2 3 அப்படியே போகும், 14 அப்படியே 23 அப்படியே 40ல முடியும் சரியா இந்த செட். அதே மாதிரி என்ன இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸ் காலம்ல நிறைய பேர் இருப்பாங்க, ஆகாஷ், ராகுல், பூமிகா, நிறைய பேர் வந்து இங்கேயும் 40 இருக்கும், இங்கேயும் 40 இருக்கும். ஸோ இந்த செட்டு இதுவும் ஒரு செட்டு, இதுவும் ஒரு செட். இப்போ ரிலேஷன்னா என்ன தெரியுமா? நான் ரிலேஷன் எப்படி வேணா டிஃபைன் பண்ணலாம். ஸோ இங்க என்ன கண்டிஷன் அப்படின்னா, ரோல் நம்பர், எந்த ரோல் நம்பர் எந்த ஸ்டூடெண்டோடதோ அதுக்கு டைரக்டா மேட்ச் பண்ணுங்க, அதான் கண்டிஷன். அப்ப 1க்கு ஆகாஷ் போயிடுவாங்க, 14க்கு ராகுல் அண்ட் 23க்கு பூமிகா. அப்படி நான் வந்து கண்டிஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்ப கண்டிஷன் வேற மாதிரி இருக்கு. கண்டிஷன் என்னன்னா, நேம் அதோட எதை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ரோல் நம்பர் +2 அப்படின்னா ஆகாஷ 3க்கு நான் மேப் பண்ணுவேன், ராகுல 17க்கு மேப் பண்ணிடுவேன் இல்லையா. ரோல் நம்பர் +2 அப்ப 16க்கு மேப் பண்ணுவேன், பூமிகாவை 25க்கு மேப் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் ரிலேஷன்ஸ் சரியா. ஏதோ ஒரு கண்டிஷன் வச்சு 2 செட்டையும் மேட்ச் பண்றது தான் வந்துட்டு என்னதுடா ரிலேஷன்ஸ் சரியா. சரி, இப்போ இதை நோட் பண்ணீங்க அப்படின்னா, வெயிட் a second. சரி, பிஃபோர் தட் நான் ஒன்று சொல்லணும் ஓகே.
ஸோ யாருக்காவது நேம்லாம் சொல்றது ரொம்ப தப்பா எடுத்துக்காங்க. சரியா? சரி, இப்போ இதுல we are going to learn some concepts. என்னது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இதை அழிச்சிடுறேன். ஆகாஷ்க்கு 1 வச்சுக்கிறேன், ராகுலுக்கு 14 அண்ட் பூமிகாக்கு 23. ஓகே, இப்போ டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்ச் பத்தி நம்ம படிப்போம். சரியா? டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். இப்போ let us say ரோல் நம்பர் 14 இருக்கு ஆல்ரெடி. ரோல் நம்பர் 11 and 12 ரெண்டு பேரும் வந்து டிசி வாங்கிட்டாங்க அப்படின்னா இங்க வந்து 11ம் 12ம் வந்து என்ன இருக்காது, மேட்சே ஆயிருக்காது. ஓகேவா? ஸோ 11 12 தவிர எல்லாமே மேட்ச் ஆயிருக்கு. சும்மா யூ ஜஸ்ட் இமேஜின். ஓகேவா? சரி, அப்ப டொமைன்னா என்னதுன்னா இது செட், இது என்ன செட் ரோல் நம்பர், இது செட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது செட் ஏ, இது செட் பின்னு வச்சுட்டோம்னா செட் ஏல மேப் ஆயிருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் தான்டா டொமைன். சரியா? நான் இப்போ வந்து 3 மட்டும் தானே டொமைன், 3 மட்டும் தானே மேட்ச் பண்ணியிருக்கேன். அப்பனா இப்போ டொமைன் என்னெல்லாம் இருக்கு, 1 14 23 மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. ஆனா நான் என்ன சொன்னேன், 11 12 தவிர எல்லாரும் மேப் ஆயிட்டாங்கன்னு சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க சொன்னா, அப்ப டொமைன்ல எல்லா 40 நம்பர்ஸும் வரும், 11 12 மட்டும் வராது. ஏன் 11 12 மட்டும் வரல? ஏன்னா 11 12 மட்டும் மேட்ச் ஆகல. டொமைன்ல என்ன வரணும், மேட்ச் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் செட்டோட எலிமெண்ட்ஸ். ஓகேவா? மேட்ச் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் செட்டோட எலிமெண்ட்ஸ். ஸோ நான் இதெல்லாம் சொல்றேன், ஆனா எழுதி இருக்க மாட்டேன் போர்ட்ல. அப்ப யூ ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். ஐ டூ ஹோப் நீங்க எல்லாருமே நோட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்ட்டு. மெயின்டைன் நோட்ஸ் தான் வந்துட்டு will help you at your exam time. ஓகேவா? சரி, இதுதான் டொமைன். கோடொமைன்ங்கிறது இந்த ஃபுல் செட் மேட்ச் ஆயிருக்கா, மேட்ச் ஆகலையா, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஓகேவா? சோ இங்க மேட்ச் ஆயிருக்கோ இல்லையோ இந்த செகண்ட் செட் ஃபுல்லாவே கோடொமைன். ஓகே, அப்ப ஆகாஷ், பூமிகா, ராகுல் எல்லாருமே வந்துட்டு யாரு கோடொமைன்ல வந்திருப்பாங்க. ஆனா இப்போ ஐ ஜஸ்ட் ஆட் என்னோட நேம் எடுத்துக்கோ. ஐ எம் ரிவீலிங் மை நேம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, சோ வசந்த் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? சோ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கேன், ஆனா எனக்கு ரோல் நம்பர் இருக்கா, இல்லவே இல்லை. அப்போ நான் மேப்பே ஆகல, அப்ப நான் வந்து ரேஞ்ச்ல வர மாட்டேன். ரேஞ்ச்ல மேப்டு செகண்ட் செட்டோட எலிமெண்ட்ஸ் தான் வரும். ஓகேவா? நான் என்னோட லாங்குவேஜ்ல எழுதுறேன், நீங்க உங்க நோட்ஸும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணா போதும். டொமைன்னா என்னது, மேட்ச்டு இல்லனா மேப்டுன்னு எழுதிக்கோ. மேட்ச்டு ஃபர்ஸ்ட் செட் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கோடொமைன்னா all elements of second set. Okay, range na matched elements of second set. Okay, matched elements of second set. Okay va, matched elements of first set ellame domain, all elements of second set வந்து codomain, matched elements of second set வந்து range. Okay va, so இப்ப பாருங்க, இப்போ இந்த செட் வேணாம், இது ரொம்ப பெருசா இருக்கு. 40 பேர்லாம் இது இந்த எக்ஸாம்பிள் வேணாம், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஏல 3 எலிமெண்ட், பில 3 எலிமெண்ட் இருக்கு. ஆனா என்னோட ரிலேஷன் வந்து எப்படி இருக்கு, 1, B 2, C இருக்கு. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு ரிலேஷன் தான், இதுவும் ஒரு வே ஆஃப் மெத்தட் ஆஃப் ரிப்ரசென்டிங் அ ரிலேஷன். ஓகேவா? இது பேர் ஆரோ டயகிராம் தான். இது வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு விஷுவலா இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இது வந்து ஆர்டர்ட் பேர். ஓகேவா? 1 B யோட பேர் இருக்கு, 2 C யோட பேர் இருக்கு அப்படிங்கிறது. சோ நோட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து ஒரு கான்செப்ட் எடுத்தேன். A cross B எழுதுங்க பார்க்கலாம். A cross B என்ன இருக்கும், 1A 1B 1C, 2A 2B 2C, 3A 3B 3C. இதுதான் வந்து A cross B இல்லையா? அப்படி பார்த்தோம்னா A cross B ல 1B வருதா, A cross B ல 2C வருதா? அப்போ நான் என்ன தெரியுது, ரிலேஷன்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் ரிலேஷன்ல இருக்க அத்தனை எலிமெண்ட்ஸும் கண்டிப்பா A cross B ல வரும். ஓகே, இது பேரு சப்செட்ரா. சப்செட்னா இப்ப பாருங்க, ஒரு 9th இதெல்லாம் பேசிக்ஸ் இருக்குது, இல்லன்னா பரவாயில்ல உங்களுக்கு தெரியாதுன்னா நான் சொல்லி தரேன். கமான், இப்போ ஏல 1 2 மட்டும் இருக்கு, பில 1 2 3 4 5 இருக்குன்னா ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பில இருக்கா? ஏல 1 2 இருக்கு, பில நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பில இருக்கு அப்படின்னா A is a subset of B ன்னு சொல்றோம். சரியா? சோ அந்த மாதிரி தான் ரிலேஷன்ல இப்போ 1, B யும் 2, C யும் இருக்கு. இப்போ A cross B கண்டுபிடிச்சோம்னா
என்னென்ன இருக்கும் 1a 1b 1c 2a 2b 2c then 3a 3b 3c சரி இப்போ பாருங்க 1, b இருக்கு a cross b ல 2, c இருக்கு a cross b ல அப்ப நான் ரிலேஷன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் a cross b ல இருக்கறனால நாம என்ன சொல்லலாம் ரிலேஷன் இஸ் a subset of என்னன்னு சொல்லலாம் a cross b ன்னு சொல்லலாம் which is a very important thing சரியா அதே மாதிரி இதே கண்டிஷனை நான் இன்னொரு மாதிரி சொல்றேன் பாரு ஒரு இப்போ இது ரிலேஷனா இல்லையா இது வந்து a and b ரெண்டு செட் இருக்கு இல்லையா a b ன்னு ரெண்டு செட் இருக்கு இந்த ரிலேஷன் வந்து a and b ஓட ரிலேஷனா அப்படினு கண்டுபிடிக்கணும் ஓகேவா a b ன்னு ரெண்டு செட் இருக்கு அந்த ரெண்டு செட்டோட ரிலேஷனா இது அப்படினு செக் பண்ணனும்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் a cross b ல இருக்கணும் ஓகேயா இருந்தால் மட்டுமே அது ஒரு ரிலேஷன் இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் 1, a 3, b இது வந்து a, b ஓட ரிலேஷனா கண்டுபிடிங்க 1, a இருக்கு a cross b ல இருக்கு 3, d இருக்கா இல்ல 3, a 3, b 3, c தான் இருக்கு 3, d இல்ல சோ இது வந்து not a relation of a and b ஓகேவா இருங்க அது எப்படி क्वेश्चन கேட்பாங்க அப்படிங்கறத I will say now okay எப்படி கேட்பாங்கன்னா இந்த ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க which of the following is a relation from a to b அப்ப a cross b ல இருக்கான்னு பார்க்கணும் 1, b a cross b ல இருக்கு 2, c a cross b ல இருக்கு அப்பனா இது வந்து yes this is a relation from a to b okay இது 1, a இருக்கு a cross b ல 3, d இல்ல அப்பனா this is not a relation from a to b நீங்க ஓகேவா next concept பார்க்கலாம் ஓகேடா கான்செப்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு நான் கான்செப்ட்ஸ் இன்னொரு வாட்டி நான் வந்து என்ன பண்றேன் ரிவைஸ் பண்றேன் என்ன படிச்சோம் ரிலேஷன்னா என்ன ரெண்டு நான் எம்டி செட்னா அந்த செட்ல ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் இருக்கும் சரியா சோ ரெண்டு நான் எம்டி செட் ஏதோ ஒரு கண்டிஷன்னால மேட்ச் ஆயிருக்கு மேப் ஆயிருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் ரிலேஷன்னு சொல்றோம் ஓகே வெயிட் a second ஓகேவா சோ ரிலேஷன்னா என்னது இந்த ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட்டும் செகண்ட் செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட்டும் மேட்ச் ஆயிருக்கு மேப் ஆயிருக்குது ஓகே அப்பான் சம் கண்டிஷன்ஸ் ஓகே ஒரு செட் கொடுத்துறாங்க ஓகேவா ஒரு ஆர்டர்ட் பேர் கொடுத்து இது வந்து ரிலேஷனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த எலிமெண்ட் a cross b ல இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே இருக்குன்னா ரிலேஷன் இல்லன்னா ரிலேஷன் இல்ல சோ நான் இந்த பேஸ் பண்ண சம் வந்து கேட்பாங்களான்னு சொன்னேன் இல்லையா சோ அந்த சம் தான் இஸ் ஆன் our board let us solve this ஓகேவா என்ன கொடுத்திருக்காங்க a வந்து 3 4 7 8 b வந்து 1 7 10 which of the following sets are relation from a to b சோ இது மூணுல எந்த ரிலேஷன்லாம் are relations from a to b ன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ அதுக்கு நான் என்ன செக் பண்ணனும் இப்போ 3, 7 இருக்குனா 3, 7 a cross b ல இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்தா a வந்து 4 எலிமெண்ட் b 3 எலிமெண்ட் அப்ப a cross b 12 எலிமெண்ட் இருக்கும் உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பேனா நானு ஈஸியா ஒன்னு சொல்லி தரேன் இப்போ 3, 7 a cross b ல இருக்கணும் அப்படினா நீ என்ன செக் பண்ற 3 a ல இருக்கான்னு செக் பண்ணு b 7 வந்து b ல இருக்கான்னு செக் பண்ணு ஓகே 3, 7 னா 3 a செட்ல இருக்கா b 7 வந்து b செட்ல இருக்கான்னு செக் பண்ணு ஓகே கம் ஆன் 3 a செட்ல இருக்கா இருக்கு 7 b செட்ல இருக்கா இருக்கு அப்ப இது ஓகே நெக்ஸ்ட் 4, 7 4 a செட்ல இருக்கா இருக்கு 7 b செட்ல இருக்கா இருக்கு ஓகே அப்ப இதுவும் ஓகே நெக்ஸ்ட் 7, 10 7 வந்து a செட்ல இருக்கா இருக்கு 10 b செட்ல இருக்கா இருக்கு அப்ப இதுவும் ஓகே 8 a செட்ல இருக்கா இருக்கு 1 b செட்ல இருக்கா இருக்கு அப்ப சூப்பர் இதுல எல்லாமே வந்துட்டு என்னவா இருக்கு a cross b ல இருக்குன்னு அர்த்தம் அப்ப நீங்க என்ன எழுதணும் அப்படினா வெயிட் a second சோ இதுல நம்ம என்ன எழுதணும் அப்படினா இந்த ரிலேஷன் வந்து இந்த ரிலேஷன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்மே a cross b ல இருக்குது சோ see here r1 is a subset of a cross b சோ இதுல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா a cross b ல
வரும். ஓகே, thus R1 is a relation இல்லையா, is a relation from A to B. okay, from A to B அதே எடுத்தீங்கன்னா முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் ரிலேஷன் 2 க்கு வாங்க. 3,1 3 வந்து A செட்ல இருக்கா? ஆமா இருக்கு, சூப்பர். 1 வந்து B செட்ல இருக்கா? ஆமா இருக்கு, அப்ப இது ஓகே ஃபைன். 4,12 4 A செட்ல இருக்கா? இருக்கு. 12 வந்து B செட்ல இருக்கா? இல்ல. அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் இல்லனா கூட ஓ நீ ரிலேஷன் கிடையாது அப்படினு சொல்லணும். ஓகேவா? சோ 4,12 வந்துட்டு A cross B ல இல்ல. ஓகேவா? நம்ம இது எப்படி எழுதணும்? 4,12 வந்துட்டு ரிலேஷன் 2 ல இருக்குது. ஓகேவா? ரிலேஷன் 2 ல இருக்குது. ஆனா 4,12 A cross B ல இருக்கா? இல்ல. பட் 4,12 is not an element of R2. அப்படினா என்ன அர்த்தம்? R2 sorry is not an element of A cross B இல்லையா? சோ ரிலேஷன் 2 ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்மே A cross B ல இருந்தால் மட்டுமே அது என்னது? அது ஒரு ரிலேஷன். சோ ரிலேஷன்ல ஒரு எலிமெண்ட் A cross B ல இல்லனா கூட இது ரிலேஷன் கிடையாது. சோ தட் R2 is not a relation from A to B. ஓகேவா? ஈஸியா கான்செப்ட்ஸ் படிச்சா புரியுதாடா? பாருங்க. 3,7 3 A ல இருக்கு, B 7 ல இருக்கு. சாரி 7 B ல இருக்கு. சூப்பர். 4 10 4 A ல இருக்கு, 10 B ல இருக்கு. சூப்பர். 7 7 7 A ல இருக்கு, 7 B ல இருக்கு. சூப்பர். 7 8 7 A ல இருக்கு, ஆனா 8 B ல இல்ல. ஒரு ரீசன் இருந்தா போறோம்டா, மித்ததெல்லாம் செக் பண்ணவே வேணாம். ஒரு ரீசன் இருந்தா போறோம்ல. ஓகே, அப்ப 7 8 வந்துட்டு R3 ல இருக்குது. பட் எதுல இல்ல? A cross B ல இல்ல. is not an element of A cross B. So R3 is not a relation from A to B அப்படினு எழுதலாம். ஓகேயா? சூப்பரா. நெக்ஸ்ட் வேற ஏதாவது கான்செப்ட் இருக்கான்னு பார்க்கவா? வெயிட் பண்ணுங்க. யா இருக்குப்பா இருக்கு. ஓகே, ஒரு ரிலேஷன் அப்படிங்கறத நம்ம 2 மெத்தட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒன்னு வந்துட்டு 2 மெத்தட்ஸ் இல்ல, 3 மெத்தட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம்டா. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு இந்த மாதிரி, இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். டைரக்டா இதுவும் தானே மேப் ஆகுது அப்படின்னு டைரக்டா சொல்றது. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொன்னேன் இல்லையா, 1 ஆகாஷ், 2 ராகுல், இல்லைன்னா 14 ராகுல், 23 பூமிகா, அந்த மாதிரி நான் அதை வந்து என்ன பண்றேன், இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்றேன். அப்படின்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன்? 1 வந்து ஆகாஷ், 14 வந்து ராகுல், 23 வந்து பூமிகா. சோ இப்படி ரெப்ரசன்ட் பண்ண டைரக்டா இதாண்டா இது கூட தாண்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது என்னது? ரோஸ்டர் ஃபார்ம். ஆனா நெக்ஸ்ட் இதே மாதிரி செட் பில்டர் ஃபார்ம்லயுமே வந்துட்டு நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்ப பாரு, எப்படி நான் ரெப்ரசன்ட் பண்றேன் பாரு. இப்போ வந்து சி 1 1 2 4 3 9 4 16 அப்படின்னு மேப் இருக்கு. இதெல்லாம் என்னது பாருங்க. 1 வந்து 1 ஓட ஸ்கொயர், 4 வந்து 2 ஓட ஸ்கொயர், 9 3 ஓட ஸ்கொயர், 16 4 ஓட ஸ்கொயர். சோ இது x, இது y ன்னு வெச்சுட்டோம்னா என்னது? y is equal to x square அப்படின்னு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி எடுத்து வர முடியுதா? சோ அந்த மாதிரி ஃபார்முலா மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இத வச்சு நான் இந்த செட்டை வந்து இந்த மொத்த செட்டையும் நான் டிஃபைன் பண்றேன். எப்படி சொல்றேன்னு பாரு. இது செட் பில்டர் ஃபார்முலா நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, r is equal to x, y, அதாவது இது x இது y ன்னு வெச்சுக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அதான் x y ன்னு வருது. அதுல y வந்து என்னது? y வந்து x ஸ்கொயர். ஓகேவா? y வந்து x ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறேன். அவ்வளவுதான். ஓகேவா? இப்படிதான் செட் பில்டர் ஃபார்முலா எழுதணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The arrow diagram shows a relation between the sets P and Q. So P ன்னு ஒரு செட் இருக்கு. ஓகே, அவங்க arrow diagram வந்து क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. சரியா? சரி பாருங்க. P ன்னு ஒரு செட் இருக்கு. P செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து 5 6 7 8. ஓகே, 5 6
7 8 ஓகேவா Qன்னு ஒரு செட் இருக்குடா Qன்னு ஒரு செட் இருக்கு Qல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து 3 4 5 ஓகேவா சோ இதே ஏதோ மேப் ஆயிருக்கு பாருங்க 5ம் 3ம் 6ம் 4ம் 7ம் 5 5 3 4 7 5 ஓகே என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க சோ இந்த ரிலேஷனை வந்துட்டு செட் பில்டர் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணுங்க சோ செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன கண்டிஷன் இருக்கு நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள்ல y is equal to x square னு எழுதுனேன் சோ அப்ப 1 1 2 4 3 9 இருக்கப்போ அந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கறத நான் பார்த்தேன் இப்போ அதே மாதிரி ரிலேஷன் பாத்தீங்கன்னா இதுல 5 3 அப்போனா 3 வந்து 5 விட ரெண்டு நம்பர் கம்மி ஓகேவா இதுதான் இதுக்கு நடுவுல இருக்க ரிலேஷன் நான் பார்க்கறேன் நெக்ஸ்ட் மேப்பிங்க்கும் அதே கண்டிஷன் வந்துச்சுனா இதான்டா கண்டிஷன் புடிச்சிட்டான்டா அப்படின்னு நான் எழுதிடலாம் ஓகேவா 4 6 விட 2 கம்மியா இருக்கு இதான் கண்டுபிடிச்சோம் ஓகேவா 5 7 விட 2 கம்மியா இருக்கு சோ என்ன ரிலேஷனோட கண்டிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கண்டிஷன் கண்டுபிடிச்சோம் என்ன பண்ணலாம் செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதிக்கலாம் ஓகேவா செட் பில்டர் ஃபார்ம் of R வந்து என்னது is equal to x, y ஃபர்ஸ்ட் போடணும் ஏன் இத x ன்னு வெச்சுக்கோ இத y ன்னு வெச்சுக்கோ அப்படினு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிருவேன் இல்லையா ஓகே வெச்சிட்டேன் இதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன் இதுதான் y ஓகேவா இதுதான் எப்பவுமே y இதுதான் x சோ y வந்து x விட 2 கம்மியா இருக்கு சோ y is equal to x minus 2 அப்படினு எழுதலாம் ஓகேவா y is equal to x minus 2 இப்போ நான் என்ன சொன்னேன் x தான்டா p இதுல p ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் x q ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் y ன்னு சொல்றேன் சோ அத நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் அதை எழுதணும்ல அததான் நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன் எழுத போறேன் ஓகேவா சோ x எல்லாமே இங்க x ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே p ஓட சொந்தம் y அப்படினு நான் சொல்றது எல்லாமே q ல இருக்க எலிமெண்ட்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் நான் வந்து ஆர்டர்ட் பேஸா எடுத்துக்கிறேன் 5 3 6 4 7 5 அப்படினு எடுத்துக்கிட்டேன்னா 5 x ஆவும் 3 y ஆவும் வச்சுப்பேன் 6 x ஆவும் 4 y ஆவும் வச்சுக்குவேன் 7 x ஆவும் 5 y ஆவும் வச்சுப்பேன் அதனால x, y ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ அதுக்கு அப்புறமா இருக்க கண்டிஷனை கொடுத்துட்டு x ன்னு நீங்க சொல்ற இல்லையா அது எந்த செட்டோட எலிமெண்ட்ஸ் p ஓட எலிமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இங்க y ன்னு சொல்றது எந்த செட்டோட எலிமெண்ட்ஸ் q ஓட எலிமெண்ட்ஸ் சோ x p ஓடது y q ஓடதுன்னு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு ஓகேயா இதுதான் செட் பில்டர் ஃபார்ம் நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க ரோஸ்டர் ஃபார்ம் ரொம்ப ஈஸி சரியாவா நெக்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம்ல சொல்லணும் அப்படினா 5 3 க்கு மேட்ச் ஆயிருக்கு அவ்வளவுதான் 5 3 அப்படி எதனா முடிஞ்சு ஓகேவா 6 4 க்கு மேட்ச் ஆயிருக்கு ஓகே 6 4 க்கு மேட்ச் ஆயிருக்கு 7 5 க்கு மேட்ச் ஆயிருக்கு அவ்வளவுதான் 7 5 க்கு மேட்ச் ஆயிருக்கு ஈஸியா ரொம்ப ஈஸியா இருந்துச்சா நெக்ஸ்ட் பாருங்க டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க டொமைன் அண்ட் ரேஞ்ச் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுறேன் ஓகேயா ஓகே டொமைன் அண்ட் ரேஞ்ச் டொமைன்னா மேப்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட் கோடொமைன்னா ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் செட் ரேஞ்ச்னா மேப்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் செட் ஓகேவா ஓகே டொமைன்னா என்ன மேப்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட் மேப்டு எலிமெண்ட்ஸ் என்னவா இருக்கு 5 6 7 அப்பனா டொமைன் என்னது டொமைன் வந்து மேப்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட் 5 6 7 மட்டும் ஓகேவா 5 6 7 நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்க்கணும் ரேஞ்ச் வந்து என்னது மேப்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் செட் எல்லாமே மேப் ஆயிருக்கு சோ எல்லாத்தையும் எழுதிக்கலாம் ஓகேவா 3 4 5 நம்பர் 3 ஈஸி ஓகே ஈஸி ஆனா நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட் இருக்கு அந்த கான்செப்ட் எடுத்துட்டு நாம நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் சம்க்கு போலாம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் நல் ரிலேஷன் இப்போ ஒரு ரிலேஷன் இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு செட் வந்து எடுத்துக்கலாம் நான் புக்ல இருக்க அதே செட்டே எடுத்துக்கிறேன் ஓகேவா புக்ல இருக்க அதே செட் எடுத்துக்கவா வேற செட் எடுத்துக்கவா வேற செட் வேற கண்டிஷன் வச்சு சொன்னேன்னா உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும் ஓகேவா சரி பாருங்க இப்போ இது வந்து ஒரு செட் இது வந்து ஒரு செட் சேம் ஸ்கொயர் எக்ஸாம்பிளே சொல்றேன் வெயிட் பண்ணு இப்போ 1 2 3 இங்க இருக்கு இங்க வந்துட்டு 5 7 8 இருக்கு ஓகேவா நான் என்ன கண்டிஷன் சொல்றேன் அப்படின்னா y is equal to x square y is equal to x square னா இங்க 1 எதோட ரிலேட் ஆகும் 1 வந்து 1 ஸ்கொயர் ஓட 1 ஸ்கொயர் இஸ் 1 ஆனா இங்க 1 இல்ல 2 வந்து 4 ஓட மேப் ஆகும் ஏன் 2 ஸ்கொயர் 4
ஆனா 4 இங்க இல்ல, அப்ப அதையுமே மேப் பண்ண முடியாது. 3 ஓட ஸ்கொயர் 9, ஆனா இங்க 9 இல்ல, அப்ப இதுவுமே மேப் ஆக முடியாது. சோ கண்டிஷன் இருக்கும், ஆனா மேப் ஆவறதுக்கு எலிமெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. சோ எலிமெண்ட்ஸ் இல்லாதனால இது எங்கேயுமே மேப்பே ஆகாம இருக்கு இல்லையா? சோ மேப்பே ஆகாத ரிலேஷனை நான் என்ன சொல்வேன், நல் ரிலேஷன் சொல்வேன். ஓகே, நல் ரிலேஷன், அதாவது R is equal to null set இல்லையா? ஓகே, சோ இப்ப பாருங்க, ஒரு செட்டுக்குள்ள எதுவுமே இல்லைன்னா நல் செட்னு சொல்ற மாதிரி ரிலேஷனுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்றதான் நல் ரிலேஷன். ஓகே, புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு என்னதுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகேவா? இப்போ ஏன்னு ஒரு செட் இருக்கு, பின்னு ஒரு செட் இருக்கு. ஓகே, ஏல மொத்தம் எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு p. ஓகேவா? ஏல p எலிமெண்ட்ஸ் இருக்குது, bல q எலிமெண்ட்ஸ் இருக்கு. எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? q. சரியா? சோ நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதுக்காக தான் p இருக்கு அப்படின்னு சொல்றேன். எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது, அதனால p ன்னு கொடுத்துருக்கோம், இங்க q கொடுத்துருக்கோம். சோ இதுல நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எவ்வளவு அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து 2 பவர் pq. ஆனா வெயிட் a செகண்ட், உங்களுக்கு புக் பேக்ல ஒரு क्वेश्चन இருக்குடா, டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன் கேட்டாங்கன்னா 2 பவர் pq minus 1. சரியா? சோ நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து 2 பவர் pq, ஆனா டோட்டல் நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன் வந்து 2 பவர் pq minus 1. இத மாத்தி கேட்பாங்க, ஆனா புக் பேக்ல இருக்கவே நீங்க எழுதிடுவீங்க, இந்த क्वेश्चन கேட்டா எழுத மாட்டீங்க. சரியா? இட்ஸ் an important கான்செப்ட், நிறைய வாட்டி இது கேட்டிருக்காங்க, இத 1 மார்க்ல கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, எக்ஸர்சைஸ் சம் பார்க்கலாம். சூப்பர்டா, எக்ஸர்சைஸ் சம்ஸ் வந்து நம்ம வந்துட்டோம். சோ பாத்தீங்களா, நேத்து வந்து ஒரு எக்ஸர்சைஸ் முடிச்சிட்டோம், இன்னைக்கு 2 எக்ஸர்சைஸ் முடிச்சிருவோம், நாளைக்கு நியர்லி 3 or 4 எக்ஸர்சைஸ் முடிச்சிருவோம். சரியா? சோ பாத்தீங்களா, டே பை டே நம்ம ஆடுகளம் பேட்ச்ல இருக்க பசங்க டே பை டே ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்து போயிட்டே இருக்கீங்க இல்லையா? சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணா கூட நம்மளால முடிக்க முடியும்னு நம்புறீங்களா? யா, சரி பாருங்க, இது ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்ல பார்த்தா அதே மாடல்ல இருக்க ஒரு சம். 1 2 3 7 வந்து a, 3 0 -1 and 7 வந்து b. இப்போ இதுல இருக்கிறதுல யாரெல்லாம் ரிலேஷன் நம்ம பார்க்கணும். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ 2, 1 இருந்தா 2 a ல இருக்கான்னு பாரு, 1 b ல இருக்கான்னு பாரு. 2 a ல இருக்கு, 1 b ல இருக்கா? இல்ல. சோ 2 a ல இருக்கு, 1 b ல இல்ல. சோ நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போறோம், இல்லன்னு சொல்லிடலாம். சோ 2, 1 வந்துட்டு ரிலேஷன் 1 ல இருக்கு, ஆனா 2, 1 எதுல இல்ல? a cross b ல இல்ல. is not an element of a cross b. Therefore r1 is not a relation from a to b. சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க, -1 a ல இருக்கா? இல்ல, கொடுத்ததே 1, அதுவுமே தப்பு இல்லையா? சோ -1 a ல இல்ல. சோ -1, 1 ரிலேஷன் 2 ல இருக்கு, ஆனால் -1, 1 வந்து எதுல இல்ல? a cross b ல இல்ல. Therefore r2 is not a relation from a to b. சரியா? நெக்ஸ்ட் 2, -1, 2 a ல இருக்கு, -1 b ல இருக்கு. சூப்பர். 7 a ல இருக்கு, 7 b ல இருக்கு. சூப்பர். 1 3 1 a ல இருக்கு, 3 b ல இருக்கு. சோ r3 ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே a cross b ல இருக்குன்னு அர்த்தம் அப்போ இல்லையா? So relation 3 is a subset of a cross b. Therefore relation 3 is a relation from a to b. சரியா? நெக்ஸ்ட் 7 -1, 7 a ல இருக்கு, -1 b ல இருக்கு. 0 3 0 a ல இல்ல. எக்ஸாம்பிள் ஒரு காரணம் கிடைச்சா போதும், தப்புன்னு சொல்லிடுறோம். ஓகேவா? சோ 0, 3 வந்து ரிலேஷன் 4 ல இருக்கு, ஆனா 0, 3 எதுல இல்ல? a cross b ல இல்ல. Thus r4 is not a relation from a to b. சரிங்களா? ஈஸியா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமாடா?
ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஷெட்யூல் பார்த்துருப்பீங்களா? ஜூலை 16th இருந்து ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஜூலை 15க்குள்ள கொஞ்சம் ஆடுகளம் பேட்ச்க்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா மார்னிங் ஒரு கிளாஸ், ஈவினிங் ஒரு கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இன் தட் மார்னிங் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு லைவா வந்து டீச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்கு. இஃப் யூ கைஸ் சப்போர்ட் we will do that. இல்லைன்னா ப்ரீ ரெக்கார்ட் தான் இருக்கும். பட் கண்டிப்பா ஜூலை 12 இருந்து ஒரு சண்டேவும் மேரத்தான் செஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து லைவ் செஷன் வரும். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? செகண்ட் சம் பார்க்கலாம். ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏ வந்து 1 2 3ல இருந்து டே 45 வரைக்கும் இருக்குன்னு. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு ரிலேஷன்னா கண்டிஷன் கண்டிப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ தட் என்ன கண்டிஷன்னா ஸ்கொயர் இஸ் ஆஃப் அ நம்பர். நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேவா? y is equal to x square. y is equal to x square தான் ரிலேஷன். சரியா? on a, right? or as a subset of a cross a. அதாவது ரிலேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏக்கும் தான் ரிலேஷன். சரியா? சோ ஏல 1ல இருந்து அப்படியே 45 வரைக்கும் இருக்கு. அது திருப்பி ஏ கூடயே தான் என்ன ஆகுது, ரிலேஷன் ஆகுது. சரியா? 1 10 30 45 வரைக்கும் ரிலேஷன் இருக்கு. சோ இப்போ இது வந்து ஸ்கொயர் ஆகணும். சரியா? இது வந்து இதோட ஸ்கொயர் ஆகும். சரியா? சோ யூ மஸ்ட் செக் 1ஓட ஸ்கொயர் இதுல இருக்கா? ஆமா, ஏன்னா இது 1ல இருந்து 45 வரைக்கும் தான் நம்பர்ஸ் இருக்கு. சோ இருக்கு. அப்போ 1,1 வந்துரும். நெக்ஸ்ட் 2ஓட ஸ்கொயர் இல்லையா? 2ஓட ஸ்கொயர் இதுல வருமா? ஆமா வரும். 2ஓட ஸ்கொயர் 4 தான். 1 to 45 வரைக்கும் நம்பர்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பா 4 வரும். சோ 2,4 ஒரு ரிலேஷனா வரும். நெக்ஸ்ட் இங்க 3 இருந்துச்சுன்னா இங்க 3 கண்டிப்பா இருக்கு இல்லையா? 3 இருக்கு. அப்ப 3ஓட ஸ்கொயர் வந்து என்னது? 9 இதுல இருக்கா? பாருங்க, 9 இருக்கும் கண்டிப்பா இல்லையா? 1ல இருந்து 45 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ்னா 9 கண்டிப்பா இருக்கும். சோ 3,9. நெக்ஸ்ட் 4ஓட ஸ்கொயர் வந்து 16 இதுக்குள்ள இருக்குமா? 1ல இருந்து 45 குள்ள தான் 16 வரும். சோ 16. ஓகே. நெக்ஸ்ட் 5ஓட ஸ்கொயர் வந்து 25 இதுக்குள்ள இருக்காடா? கண்டிப்பா இருக்கும். 1ல இருந்து 45 குள்ள தான் 25 இருக்கு. சோ 5,25. நெக்ஸ்ட் 6ஓட ஸ்கொயர் வந்து 36. 1ல இருந்து 45 வரைக்கும் என்னன்னீங்கன்னா 36 இருக்குமா? சோ 6,36. நெக்ஸ்ட் 7 எடுத்தீங்கன்னா இங்க 7 இருக்கு. சோ 7 இங்க இருந்து மேப் ஆச்சு அப்படின்னா 7ஓட ஸ்கொயர் 49. ஆனா இங்க 49 இல்ல. சோ இதோட ரிலேஷன் க்ளோஸ். ஓகேயா? சோ இதுதான் ரிலேஷன். என்ன ரிலேஷன் நமக்கு? ஸ்கொயர் ஆஃப் a நம்பர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருக்க நம்பரோட ஸ்கொயர் இந்த செட்ல இருக்கணும். சோ இதுல 7 8 9லாம் அப்படியே இருக்க தான் செய்யுது. ஆனா 7ஓட ஸ்கொயர் இங்க இல்ல, 8ஓட ஸ்கொயர் இங்க இல்ல. சோ 6ஓட க்ளோஸ் ஆயிடுது. ஓகே, இதுதான் ரிலேஷன். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன்னா என்ன? மேப்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட். ரேஞ்ச்னா மேப்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் செட். சோ டொமைன் வந்து என்னது? மேப்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட். ஃபர்ஸ்ட் செட்னா என்னது? இந்த x. ஓகே, x. ஓகே, அது என்னது? ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க மேப்டு எலிமெண்ட்ஸ் தான் 1 2 3 4 5 6. ஓகே, சோ 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் ரேஞ்ச். ரேஞ்ச்னா மேப்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் செட். மேப்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் செட் என்ன? 1 4 9 16 25 36. இதெல்லாம் தான் செகண்ட் செட்ல மேப் ஆகிருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். சோ 1 4 9 16 25 36. ஓகே, டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம் பாருங்களா. ஒரு ரிலேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்திருக்காங்க? செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. இந்த ரிலேஷன் நான் வந்து எழுதுறேன் பாருங்க. x, y தான் ரிலேஷன் such that y is equal to x plus 3. X is an element of 0 1 2 3 4 5. Okay, 0 1 2 3 4 5. Okay, இதுதான் கொடுத்திருக்கக்கூடிய ரிலேஷன்.
சோ இந்த ரிலேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் செட் பில்டர்ல இருந்து ரோஸ்டருக்கு மாத்திரணும். மாத்திட்டு என்ன பண்ணணும், டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இத ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்தணும். சோ x வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 0 1 2 3 4 5. y நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் x 0வா இருக்கப்போ y என்னது, y வந்து x + 3 தெரியும். சோ y is equal to x + 3. x நம்ம என்ன எடுத்துட்டோம், 0 ன்னு எடுத்துட்டோம் இல்லையா? அப்ப 0 + 3 y 3 ன்னு கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் என்னது 0, 3. நெக்ஸ்ட் x 1 ன்னு ஆகும் இல்லையா? x 1 ன்னு ஆயிடுச்சுனா y என்ன ஆகும், x + 3. x க்கு பதிலா 1 எடுத்துறோம். சோ 1 + 3 அது வந்து 4. சோ y வந்து என்னது 4. அப்ப ஆர்டர்ட் பேர் வந்து 1, 4. நெக்ஸ்ட் என்ன எடுத்துப்பீங்க, 0 எடுத்தாச்சு 1 எடுத்தாச்சு. x வந்து 2. சோ x is equal to 2 போட்டீங்கன்னா y வந்து y என்னப்பா ஆகும், x வந்து 2. அப்ப x + 3 தானே, அப்ப 2 + 3. அப்ப y வந்து 5. ஓகேயா? சோ மேப் எப்படிப்பா இருக்கும், ஆர்டர்ட் பேர் வந்து 2, 5. நெக்ஸ்ட் x வந்து 3 எடுத்தீங்க அப்படினா y வந்து என்னது, x + 3. x வந்து 3யா, அப்ப 3 + 3. அப்ப y வந்து என்னது 6. அப்ப 3, 6 தான் ஆர்டர்ட் பேர். நெக்ஸ்ட் என்னப்பா x எடுத்துறோம், 0 1 2 3 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் 4 வந்து எடுத்துக்கோங்க. x 4 ன்னு எடுத்தீங்கன்னா y is equal to x + 3. 4 + 3 வந்து 7. சோ என்னடா ஆர்டர்ட் பேர் வந்து 4, 7. சரியா? நெக்ஸ்ட் x வந்து 5 ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப நான் y வந்து x + 3. அப்ப y வந்து 8 இல்லையா? சோ 5, 8. அடுத்து 6 எடுக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா எடுக்க கூடாது. ஏன், x வந்து 0 1 2 3 4 5 தான். சோ இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். சோ ரிலேஷன் வந்து என்னடா, ரிலேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் தான். 0, 3 அவங்க ஏன் x, y தான் ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. சோ இதான் x, இதான் y நமக்கு தெரியும் இல்லையா? 0, 3 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8. இதுதான் என்ன ரிலேஷன். சோ டொமைன்னா என்ன, ரிலேஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் தான் டொமைன். சரியா? மேப்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் செட் A கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். சரியா? பட் அது வந்து ஒரு டெஃபினிஷனா சொல்றப்போ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் மாதிரின்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? சோ டொமைன் என்னடா, ரிலேஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் தான் எழுதுமா வரலாம். 0 1 2 3 4 5. 0 1 2 3 4 5. ரேஞ்ச் என்னடா, ரேஞ்ச் வந்து 3 4 5 6 7 8. சரியா? 3 4 5 6 7 8. ஓகேவா? ஈஸியா, சூப்பர்வா. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. represent each of the given relations by arrow diagram, graph and set in roster form. என்ன, அவங்க வந்து ஒரு ரிலேஷன், அவங்க கொடுத்திருக்க ரிலேஷனே வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல தான் கொடுத்திருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்மா மாத்திக்கோ. சரியா? சோ ரோஸ்டர் ஃபார்மா மாத்திட்டேன்னா ஆரோ டயகிராமும் கிராஃபும் ஈஸியா இருக்கும். சரியா? சோ ஏபிசின்னு கொடுத்திருக்காங்க, நீ ஃபர்ஸ்ட் சி போட்டாலும் தப்பு கிடையாது. சரியா? ஓகே ஓகே, ரிலேஷன் பாருங்க. அவங்க கொடுத்திருக்க ரிலேஷன் அப்படியே எழுதுறேன். x, y such that x, y such that x is equal to 2y. நம்ம எல்லா ரிலேஷனும் y is equal to தான் எழுதுவோம் இல்லையா? இங்க x is equal to அப்படினு கொடுத்திருக்காங்களா? சோ கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், y is equal to மாத்தி எழுதுறேன். எப்படி, x equal to 2y. அப்பனா என்ன அர்த்தம், x வந்து 2 into y ன்னு அர்த்தம். அப்ப y வந்து என்னது, இந்த 2 அந்த சைடு கொண்டு போய், அப்ப x divided by 2 தான் y. சோ நான் இப்படி எழுதிக்கிறேன், such that y is equal to x by 2 and x ஓட எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கடா. x is an element of 2 3 4 5 2 3 4 5 and y is an element of 1 2 3 4. okay, 1 2 3 4. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்னது, செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. இது என்ன பண்றோம், ரோஸ்டர் ஃபார்மா மாத்திக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு முன்னாடி சம்ல பண்ணோம் இல்லையா, x க்கு ஒரு வேல்யூவா போட்டு y ஓட வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் x என்னவா இருக்கு, 2வா இருக்கு. நீங்க என்ன செக் பண்ணனும், x க்கு ஒரு வேல்யூ போட்டுட்டு
yக்கு ஒரு ஆன்சர் வருதா, அந்த ஆன்சர் இந்த செட்டுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் ரிமெம்பர். x க்கு ஃபர்ஸ்ட் 2 போடுறேன். அப்ப y வந்து x/2. x க்கு பதிலா 2 போடுங்க. ஓகே, 2/2. சோ 2 கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 ன்னு கிடைக்கும். சோ y is equal to 1. ஓகே, y இதுல 1 தானே, 1 இதுல இருக்கா, அப்ப ஓகே. இது 2,1 ஓகே. நெக்ஸ்ட் x வந்து என்னன்னு எடுத்துக்கோ, 3 ன்னு எடுத்துக்கோ. ஓகே, 3 ன்னு எடுத்த அப்படினா 3 ன்னு எடுத்தனா y வந்து x/2 அதுதானே 3/2. 3/2 னா 1.5 அந்த மாதிரி வரும். சோ 3/2 இங்க இல்ல. சோ இத நாம எடுத்துக்க கூடாது. ஓகேவா, you just better rub this. ஓகே, சோ நான் என்ன பண்றேன், 2 டேபிளால டிவைட் ஆகுற நம்பர்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, சோ 2 எடுத்தாச்சு. 3 வந்து 2 டேபிள்ல டிவைட் ஆகாது. சோ இதுல வராது. ஓகே, நெக்ஸ்ட் 4 எடுத்துக்கலாமா, x வந்து 4 எடுத்துக்கலாம். 4 எடுத்தா y is equal to x/2. அப்ப 4/2 போட்டோம்னா 2 டேபிள்ல 2 1 டைம், 4 டேபிள் சாரி 4 வந்து 2 டேபிள்ல 2 டைம். அப்ப y வந்து என்னதுடா 2. அப்ப 4,2 ஒரு ஆர்டர்ட் பேர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 5 எடுத்தோம்னா 5/2. 5/2 இங்க இருக்கா, இல்ல. சோ இந்த ரெண்டு நம்பர் மட்டும் தான். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிறோம், c தான் எழுதுறோம். c என்ன கேட்டிருக்காங்க, set in roster form கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா, யா, set in roster form. ஓகேவா, சோ என்னதுடா 2,1 உம் 4,2. ஓகேவா, சாரி. ஓகே, இப்போ a க்கு வரலாம். a என்ன கேட்டிருக்காங்க, ஆரோ டயகிராம். ஓகே, ஆரோ டயகிராம் அப்படினா வரையலாமா, ஆரோ டயகிராம் வரைங்க. ஃபர்ஸ்ட் செட் வந்து 2 3 4 5. ஓகேயா, அப்ப இப்படி போட்டுக்கணும் 2 3 4 5. நெக்ஸ்ட் செட் வந்து 1 2 3 4. 1 2 3 4. எது எதோட மேட்ச் ஆயிருக்கு, 2 1 ஓட மேட்ச் ஆயிருக்கு. 2 1 ஓட மேட்ச் ஆயிருக்கு. 4 2 ஓட மேட்ச் ஆயிருக்கு. ஓகே, 4 2 ஓட மேட்ச் ஆயிருக்கு. ஓகே, சூப்பரா. ஓகேவா, இதுதான் ஆரோ டயகிராம். நெக்ஸ்ட் கிராஃப் வரையலாமா, கிராஃப். ஓகேயா, இதெல்லாம் x ஆக்சிஸ்ல பிளாட் பண்ணுங்க. ஓகேவா, 2 3 4 5. அப்ப 5 வரைக்கும் பிளாட் பண்ணிக்கலாமா. இது 0 1 2 3 4 5. இதுவும் 4 வரைக்கும் இருக்கு. 4 வரைக்கும் போட்டா கூட போதும். 1 2 3 4. ஓகே, சரி. இப்போ என்ன பிளாட் பண்ணுங்க, 2,1. 2,1 எப்படி பிளாட் பண்ணுவீங்க, இங்க 2, x ல 2, y ல 1. அப்ப இங்க தான் என்ன வரும், 2,1. நெக்ஸ்ட் என்னடா 4,2. அப்ப x ல 4, y ல 2. அப்ப 4 ல அப்படியே 2 கூட போய் மேட்ச் பண்ணி இங்க பிளாட் பண்ணீங்கன்னா ஓகேயா. 4, இது ஜாயின்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, இப்படி விட்டீங்கன்னா போதும். ஓகேயா, இதுல செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். சரியா, ஓகே. இந்த சம் பாருங்கடா, 4th செகண்ட் சப்டிவிஷன். சோ இதுல இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்ம பார்த்தப்போ அவங்களே வந்துட்டு x என்னென்ன எலிமெண்ட்ஸ், x க்கு ஒரு செட் கொடுத்துட்டாங்க. என்னது 2 3 4 5 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி y க்கு 1 2 3 4 னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க x க்கும் y க்கும் செட் கொடுக்கல. ஆனா என்ன கொடுத்திருக்காங்க, x, y are natural numbers less than 10 ன்னு கொடுத்திருக்காங்களா. அப்பனா natural numbers எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 ல இருந்து. அப்ப x வந்து என்னது, natural numbers less than 10. அப்ப 1 ல இருந்து அப்படியே 9 வரைக்கும் இருக்கும். சரியா, ஏன் 9 வரைக்கும், ஏன் 10 இல்லனா less than 10, 10 க்கு கம்மியா இருக்கணும். அப்ப 9 ஓட ஸ்டாப் பண்ணிடணும். x, y அப்ப ரெண்டுமே இதே செட் தான். ஓகேவா, y யும் இதே தான். ஓகேவா, 1 2 3 4 5 6 7 8 9. சரி, என்ன கண்டிஷன் என்னது, y is equal to x plus 3. ஓகே, கண்டிஷன் வந்து y is equal to x plus 3. இப்போ என்ன பண்ணனும், x ல இருந்து ஒரு ஒரு எலிமெண்டா எடுத்து இந்த ஃபார்முலால போட்டு y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். மேக் ஷூர் தட் y ஓட வேல்யூ இதுல இருக்கா அப்படி. ஓகேவா, சரி. x பாத்துக்கோங்க, when x is equal to first 1 போட்டுக்கோங்க. அப்பனா y வந்து என்னது, x plus 3. x வந்து 1 தானே, அப்ப 1 plus 3 வந்து 4. அப்ப 1, 4 ஒரு பேர். நெக்ஸ்ட் பாருங்க, x க்கு 2 போடுங்க.
4 இதுல இருக்காடா அப்ப ஓகே சூப்பர் x க்கு நெக்ஸ்ட் நம்பர் 2 கொடுங்க அப்ப y is equal to x plus 3 அதாவது 2 plus 3 என்னடா 5 அப்ப 2, 5 இதுல இருக்கு அப்ப ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் x is equal to 3 போட்டீங்கன்னா y is equal to x plus 3 so 3 plus 3 வந்துட்டு 6 so 3, 6 ஒரு ஆர்டர் பேர் 6 இதுல இருக்கா அப்ப ஓகே சூப்பர் x வந்து நெக்ஸ்ட் என்ன போடுவீங்க 4 போடுவோம் ஓகேவா அப்ப y is equal to x plus 3 போட்டீங்க அப்படினா 4 plus 3 வந்து 7 கிடைக்கும் அப்ப 4, 7 இதுல இருக்கா இருக்கு சூப்பர் நெக்ஸ்ட் x is equal to 5 அப்ப y equal to x plus 3 அதாவது 5 plus 3 அது என்னது 8 ஓகேவா அப்ப 5, 8 இதுல இருக்கா அப்ப ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் போடுங்க x equal to 6 போடுங்க y equals to x plus 3 அப்பனா 6 plus 3 வந்து 9 அப்ப 6, 9 இங்க இருக்கு ஓகேவா இப்போ இதுக்கு அப்புறம் x equal to 7 போட்டனா 7 plus 3 10 வரும் 10 இதுல இருக்கா இல்ல அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இதான் நம்மளோட ஆர்டர்ட் பேர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் அதான் எழுதுவோம் சோ செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் சரியா என்னடா எழுதுங்க 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9 ஓகேவா நெக்ஸ்ட் என்னடா நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம் சாரி வெயிட் a second என்னடா எழுதுவோம் ஆரோ டயகிராம் இல்லையா சோ ஆரோ டயகிராம் எப்படி வரைவீங்க வெயிட் சோ ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுதிக்கோ ஓகேவா 1 2 3 4 5 6 7 8 இங்கேயும் அதே டயகிராம் போட்டுக்கோங்க ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 இப்போ பேர் பண்ணுங்களா 1 4 க்கு பேர் பண்ணனும் 1 4 க்கு பேர் பண்ணனும் 2 5 க்கு ஓகேவா ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க 2 5 க்கு 3 6 க்கு 4 7 க்கு 5 8 க்கு 6 9 ஓகேவா இதே மாதிரி என்ன பண்ணலாம் கிராஃப் வந்து வரையலாம் ஓகேவா சோ ரெண்டு சைடுமே 9 வரைக்கும் இருக்கு நான் இந்த சைடு ரப் பண்ணிக்கிறேன்டா ஓகேவா இத பார்த்து அப்படியே இதுவும் இருக்கு இல்லையா இத வச்சு நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா ஓகே ஐ ஹோப் the board is clear and visible okay ஓகே 1 to 9 வரைக்கும் இருக்கா அப்ப x ஆக்சிஸ்ல 9 வரைக்கும் வந்துக்கலாம் y ஆக்சிஸ்லயும் 9 வரைக்கும் வந்துக்கலாம் ஓகேவா 1 2 3 4 5 6 7 8 9 இங்க அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேவா சரி 1, 4 1 4 கூட பேர் பண்ணுங்க 1 அப்படியே 4 வரைக்கும் வச்சிட்டு இங்க அப்படியே டாட் சோ 1, நெக்ஸ்ட் 2 5 கூட 2 ல அப்படியே மேல வாங்க 5 வந்தோனே 5 ரீச் ஆனே அப்படியே ஒரு டாட் சோ இது என்னது 2, 5 நெக்ஸ்ட் 3 6 கூட அப்படியே 3 வாங்க அப்படியே மேல வாங்க 6 வந்தோனே ஸ்டாப் பண்ணிடுங்க 3, 6 4 7 கூட அப்படியே 4 அப்படியே மேல வாங்க 7 வந்தோனே ஸ்டாப் பண்ணிடுங்க 4, 7 நெக்ஸ்ட் 5, 8 5 ல அப்படியே மேல வாங்க இங்க இருக்கு இல்லையா சோ இங்க மார்க் பண்ணி 5, 8 நெக்ஸ்ட் 6 9 கூட இல்லையா சோ 6 ல அப்படியே மேல வந்தீங்க அப்படினா இங்க இல்லையா சோ இது என்னது 6, 9 ஓகே சோ இது வந்து என்னது கிராஃப் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா நெக்ஸ்ட் ஒரு சம் தான் 1.2 முடிச்சலாம் ஓகே last sum of the exercise பாருங்க a company has 4 categories of employees given by assistant clerk manager and executive officer ஒரு கம்பெனில மொத்தம் 4 கேட்டகரி ஆஃப் வர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க யார் யாரு அசிஸ்டன்ட் கிளர்க் மேனேஜர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இந்த 4 கேட்டகரியில வர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க ஓகேவா the company provide 10,000
25,000, 50,000 and 1 lakh as salaries to the people who work in the categories. அதாவது என்ன சொல்றாங்க 10,000 வந்து அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே தராங்க. ஓகேயா, அசிஸ்டன்ட்டுக்கு 10,000. இதெல்லாம் உங்க ரெஃபரன்ஸ்க்காக தான் சொல்றேன், இது ஆன்சர் கிடையாது. சரியா, அசிஸ்டன்ட்டுக்கு 10,000, தென் கிளர்க்ஸுக்கு 25,000, கிளர்க்ஸுக்கு 25,000. அப்புறம் யாரு கிளர்க்ஸ்க்கு மேனேஜருக்கு 50,000, மேனேஜர்ஸ்க்கு 50,000 அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் என்ன எக்ஸிக்யூட்டிவ் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் எல்லாத்துக்குமே 1 lakh rupees. ஓகே, சரி, இது வந்து salary. என்ன கேக்குறாங்க? ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க, if A1, A2, A3, A4 and A5 are assistants, 5 பேர் அசிஸ்டண்டா இருக்காங்க. ஓகேயா, C1 இங்க எழுதிடுவா, 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க. then clerks C1, C2, C3 and C4 were clerks, 4 clerk இருக்காங்க. then managers M1, M2, M3 were managers, 3 managers வந்து இருக்காங்க. then executive officers 2 பேர் E1 and E2 were executive officers. இப்போ இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். அவங்க கொடுத்துருக்க படா இன்ஃபர்மேஷனை அப்படியே குட்டி சைஸ்க்கு மாத்திட்டேன். ஓகேவா, சரி, இப்போ என்ன கேட்குறாங்க, கொஸ்டினுக்கு வருவோமா? And if the relation R is defined by X related to Y, where X is the salary, X வந்து என்னன்னு கொடுக்கணும். இப்போ நம்ம எப்படி எழுதுவோம், X, Y ன்னு எல்லா ரிலேஷனும் எழுதுவோம். இதுல X வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, salary. X வந்து salary, Y வந்து என்னதா, Y வந்து X is a salary given to person Y. அப்ப Y தான் என்னது, person. ஓகேயா, சரி, அவங்க என்ன கேக்குறாங்க, express the relation R through a ordered pair and arrow diagram. ஓகேயா, இப்போ வரைக்கும் நான் எழுதுனது எதுவுமே நீங்க ஆன்சர் எழுதுனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் எழுதுறதை எழுதணும். ஓகேயா, ஆர்டர்ட் பேரா எழுதணும். ஆர்டர்ட் பேர்னா என்ன பண்ணுவோம், ஆர்டர்ட் பேர் அப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் செட் பிராக்கெட் போட்டுட்டு நம்ம x, y எப்படி எழுதுவோம். x என்ன salary. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன salary, 10,000, 5 அசிஸ்டன்ட்ஸ்க்கு. சரியா, 5 அசிஸ்டன்ட் பேர் என்னது, A1, A2, A3, A4, A5. ஓகே, x ல salary போடும். salary என்னது, 10,000 அசிஸ்டன்ட் 1க்கு. அப்புறம் 10,000 யாருக்கு, அசிஸ்டன்ட் 2க்கு. அப்புறம் 10,000 அசிஸ்டன்ட் 3க்கு, 10,000 அசிஸ்டன்ட் 4க்கு. மொத்தம் 5 அசிஸ்டன்ட்ரா. சரியா, நெக்ஸ்ட் 10,000 அசிஸ்டன்ட் 5க்கு. இத நீங்க இப்படி எழுத கூடாது. சரியா, A1, 10,000 ன்னு எழுத கூடாது. ஏன், அவங்க என்ன சொல்லிருக்காங்க, X தான் salary, Y தான் person ன்னு சொல்லிருக்காங்க. X salary, Y person. அப்ப இப்படி எழுதுறது தான் கரெக்ட். ஓகேயா, நெக்ஸ்ட் 25,000 salary கிளர்க்குக்கு. அப்பனா 4 கிளர்க் இருக்காங்க. அப்ப 25,000 salary clerk 1க்கு, 25,000 salary clerk 2க்கு, 25,000 salary clerk 3க்கு, 25,000 salary clerk 4க்கு. 4 clerk தான் இருக்காங்க. அப்ப அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மேனேஜருக்கு 50,000, 3 மேனேஜர் இருக்காங்க. அப்ப 50,000 மேனேஜர் 1, 50,000 மேனேஜர் 2, 50,000 மேனேஜர் 3. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு 1 லட்சம். அப்பனா 1 lakh, 1 lakh புக்ல வந்துட்டு வெயிட் செகண்ட், யா 2 கமா கொடுத்திருக்காங்க பிரச்சனை. ஓகே, 1 lakh 1 lakh யாரா வாங்குறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் 2 பேர் இருக்காங்க. E1க்கு நெக்ஸ்ட் 1 lakh. ஓகே, இங்க பாருங்கடா, இதுல இங்கேயும் கமா வருது, இங்க இருக்க கமா வந்து ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. இங்க இதுக்குள்ளேயும் கமா போடாதீங்க. சரியா, சோ 1 lakh வெறும் ஜீரோஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. சரியா, 1 lakh E2. சரியா, இதுதான் ஆர்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது, இத வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்றாங்க, ஆரோ டயகிராமா. ஓகேவா, சோ ஆரோ டயகிராம். ஓகே, ஆரோ டயகிராம். சரியா, ஆரோ டயகிராம் பாருங்க, salary தான் இங்க வரணும். இதுதானே x, இது salary, இது person. person பாருங்க
A1 A2 A3 A4 A5 சரியா A1 A2 A3 A4 A5 நெக்ஸ்ட் கிளர்க் 4 பேர் C1 C2 C3 C4 C1 C2 C3 C4 நெக்ஸ்ட் மேனேஜர் 3 பேர் இல்லையா அப்ப M1 M2 M3 நெக்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் 2 பேர் E1 E2 ஓகே salary எல்லாம் போடுங்க 10000 25000 50000 and 1 lakh ஓகே 10000 25,000 okay 50,000 and 1 lakh okay 10,000 எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்கும் அப்ப எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி மேட்ச் பண்ணிருங்க நெக்ஸ்ட் 25,000 கிளர்க்ஸ் எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் 50,000 மேனேஜர்ஸ் எல்லாத்துக்குமே 1 lakh கொஞ்சம் கீழே தள்ளி எழுதிக்கிறேன் மேட்ச் பண்ண கஷ்டமா இருக்கா ஓகே ஓகே E1 க்கும் சரியா இப்படியே வந்து ஆரோ டயகிராம் போட்டீங்கன்னா போறோம்டா சரியா ஆரோ மார்க் வந்து போட்டுப்போம் ஓகே இப்படி ஓகே சூப்பரா எக்ஸசைஸ் 1.3 வந்து பார்க்கலாம்டா ஓகே நாளைக்கு எக்ஸசைஸ் 1. இப்போ 1.3 பார்த்துருவோம் நெக்ஸ்ட் 1.4 1.5 and யூனிட் எக்ஸசைஸ் 1 இது மூணுமே நாளைக்கு சண்டே ஒரு மெகா மேரத்தானா பார்க்க போறோம் இட்ஸ் a very important செஷன் பார்க்கலாம் பசங்களா நாளைக்கு ஒன் டே நீங்க உட்கார்ந்தீங்கன்னா போறோம் ஈவினிங் 4 o'clock செஷன் வச்சுக்கலாம் ஓகேவா நாளைக்கு ஒன் டே மட்டும் தான் மேரத்தான் வந்து லைவா இருக்காது மித்த நாள்லாம் நான் லைவா கண்டக்ட் பண்றேன் ஓகே மார்னிங் ஒரு 11 o'clock போல நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சண்டேஸ்னா நம்ம லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணலாம் இட்ஸ் அக்கார்டிங் டு யூ தான்டா பசங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க ஓகேவா சோ நிறைய பேர் செஷன் லிசன் பண்றீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா லைவ் வரேன் ஓகே நெக்ஸ்ட் 1.3 ஓட கான்செப்ட்ஸ் பார்க்கலாம்டா